தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல்பால் ஒருவன் அவன் கண் படுமே. என்ன அர்த்தம்? தாழ்ந்த ஜாதிங்கிறானா? நீ பொம்பளை அவ்வளவுதான்றானா? படிச்சிரு. படிச்சா எவெல்லாம் அப்படி சொல்லிட்டு சுத்துறானோ, அவெல்லாம் மேல மேலன்னு சொல்லிட்டு சுத்துறாலும் அவெல்லாம் உன் காலடிக்கு வந்துருவான். இப்படி சொல்கிறான் ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன். நான் வாசிக்கிறேன், வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில வெளிச்சங்கள் கிடைக்கின்றன. நான் ஒரு வெளிச்சத்தை சொல்கிறேன். நான் பார்த்து படித்து உணர்ந்த ஒரு வெளிச்சத்தை உங்கள் அத்துணை பேருக்கும் சொல்லுகிறேன். இந்த மார்ச் 8 மகளிர் தினம்னு சொன்னோம்ல, இந்த மகளிர் தினத்துக்கு ஒரு தாற்பயம் உண்டு. என்ன தெரியுமா? ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரிநிகர் சமானமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும், அவர்களைப் போலவே 8 மணித்தியாலம் நாங்கள் வேலை செய்வோம் என்கின்ற போர் குரலுக்கு கிடைத்த பரிசுதான் மார்ச் 8 உலக மகளிர் தினம். அன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? கோல போட்டி, அழகி போட்டி. ஏங்க, போயிட்டு வர பொம்பளை பிள்ளைய குட்டிச்சவர் மேலே ஏறி நின்று மார்க் போட்டானா அவனுக்கு பொறுக்கின்னு பேரு. அப்படிதானே? இந்த ஊரில் வேற பேரா? சென்னையில் அப்படிதான் சொல்லுவாங்க. அதே பேர் தானா? அதை விட கிட்ட வார்த்தை எதுவும் இல்லையா? மானமுள்ள தமிழர்கள் வாழுகின்ற இடமாயிற்று. போற வர பொம்பளை பிள்ளைக்கு மார்க் போடுறவன் அதே பொம்பளை பிள்ளைய தானேப்பா மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு முன்னால் உட்காந்து மார்க் போடுற. அதுக்கு பேர் அழகி போட்டின்னு சொல்ற. அத மகளிர் தினத்தன்னைக்கு கொண்டாடுறாங்களே, என்ன பண்றது? சமையல் போட்டி. சமைச்சது கூட நான் ஒன்னு சொல்றேனே, இவர் சொல்றார், பெரியார் சொல்கிறார், பெண் விடுதலை ஒன்னும் இல்ல. நீங்க இங்க கண்டிப்பா கிடைக்கும். பெண் ஏன் அடிமையானால்னு ஒரு புக்கு குழந்தை. இளம் பெண்களுக்கு சொல்கிறேன், படித்து விடுங்கள். ஆண்கள் மிரள்கிறார்கள், படித்து விடுங்கள். நான் ஏன் அடிமைப்பட்டு இருக்கிறேன் என்பதனை நான் புரிந்து கொள்கின்ற பொழுது அதிகார சக்திக்கு நான் சவாலாகிறேன். இவ்வளவுதான் சூட்சுமம். நான் ஒன்றை புரிந்து கொள்வது. பாருங்க, நான் சிலப்பதிகாரம் படிக்கிறேன். சிலப்பதிகாரத்திற்கு மையமாக வந்த கொற்றவை என்கின்ற நூலை வாசிக்கிறேன். ரெண்டுமே வாசிக்கிறேன். இளங்கோவின் கண்ணகி, ஜெயமோகனின் கொற்றவை, ரெண்டுத்தையும் நான் நிறுத்தி பார்க்கிறேன். ரெண்டுத்தையும் முடிஞ்சா படிச்சிருங்க. பூம்புகார் படம் கிடையாது, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை படிச்சு பாருங்க. 13 வரியில கதை முடிஞ்சிருச்சுங்க. தேரா மன்னான்னு ஆரம்பிப்பாவ, 13 வரிதான். நான் நிறைய சொல்லல, அப்படி ஒரு எடிட்டிங் பண்ணியிருப்பாரு இளங்கோ. இளங்கோலாம் சாதாரணமான ஆள் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியங்க. இந்த நாட்டுக்கு என்னங்க பேரு? என்ன பேரு இந்த நாட்டுக்கு? அதுக்கு அப்புறமா உள்ள இருக்கிறோமே, இந்த மாநிலத்துக்கு என்ன பேரு? சென்னை. நான் இருக்கிற ஊர். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு, சிலப்பதிகாரம் என்னும் ஒரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு. இது தமிழ்நாடு. சட்டப்பெயர் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றுதான் இதை குறிக்க வேண்டும். இந்த தமிழ்நாட்டில் எழுதுகிறான் இளங்கோ. அவன் கண்ணகியை படைக்கிறான். கண்ணகியை நான் பாத்திரமாக பார்க்கிறேன். ரொம்ப சூப்பரான பாத்திரம். அவ அந்த இதெல்லாம் வழக்குரை காதையெல்லாம் சூப்பருங்க. இந்த பெண்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சண்டை போடப்படாது. என்ன மேட்டரோ அதை பேசணும். நம்ம சண்டை போட்டு தான் சீரழிஞ்சு போறோம். ஆண்கள் சண்டை போட மாட்டாங்களே, சண்டை அப்பதான் ஆரம்பிக்கும். சூப்பரா சொல். கடைசியா நீ இப்ப என்னதான் சொல்ற? ஓ, இன்னும் ஆரம்பிக்கலையா? அவங்களுக்கு தெரியும் ரிசல்ட் ஓரியன்ட், நாம ப்ராசஸ் ஓரியன்ட். சண்டை போடுவோம்ல. கண்ணகி சண்டெல்லாம் ஒண்ணுமே போடல. நற்றிரம் படரா கொற்கை வெந்தே, இவ்வளவுதான் சொல்ற கெட்ட வார்த்தை. கல்வனை கோரல் கடும் கோன்மை அன்று, நற்றிடம் படரா கொற்கை வேந்தே, என்னுடையது மாணிக்கம் உடையறி. அவ்வளவுதான். மணி உடையறி தருக என தந்து தான் முன் வைப்ப. எடிட்டிங் பாருங்க எப்படி இருக்குது.
3 மணி நேரம் படம் காட்டுறாங்கல்ல, இல்ல 3 மணி நேரம் படம்லாம் கிடையாது. அப்படியா குடு. கண்ணகிய கால் சிலம்பு உடைப்ப, முடிஞ்சு போச்சு. வாய் முதல் தெரித்தது மணி, மணி கண்டனன், வளைந்த செங்கோலன், பொன் செய்கொல்லன், தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கள்வன், மண்பதை காக்கும் தென்புலம் காவல், என் முதல் பிழைத்தது கெடுக என் ஆயுள். முடிஞ்சு போச்சு கதை. இவ்வளவுதான் சிலப்பதிகாரமே அப்படின்னு சொல்றோம்ல. ஆனால் புறம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அகம் சார்ந்த சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுவதே இல்லை. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 24 வயசுங்க கண்ணகிக்கு. 12 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இந்த கோவலன் போயிட்டான். இல்ல 12 வருஷம் இல்லைங்க, யாருக்கோ புள்ள பெற்றிருக்காங்க. அவளுக்கு தெரியாதா? காதுல செய்தி வராதா? உட்கார்ந்து இருக்காங்க. அவ அக வாழ்க்கையை பாருங்க. பெண்கள் நிறைய பேருக்கு பாடம். நான் ஒன்னு சொல்றேன் குழந்தைகளே, கோவலனின் சாவு கோவலனின் தீவினையால் நிகழவே இல்லை. சிலப்பதிகாரம் என்கின்ற புத்தகத்தை என் போதி மரமாக வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிறேன், கோவலனின் சாவு அவன் தீவினையால் நடக்கவே இல்லை, கண்ணகியின் நேர்மையால் நடந்தது. கண்ணகியின் நேர்மைதான் அவனை கொன்றது. ஒன்னும் சொல்லலீங்க. அவ அமைதியா இருக்கிறா. வந்து கேட்கிறான், நிக்கிறான். நான் அந்த காட்சியை சொல்றேன், எப்படி அது போதி மரமானதுன்னு சொல்றேன். உட்கார்ந்து இருக்காங்க. இதாங்க காட்சி. கேமரா ஆன் பண்ணுங்க. தூண் சாஞ்சி உட்கார்ந்து இருக்கா. ஒருத்தன் வரான், கண்ணகிங்கிறான். எங்கேயோ கேட்ட குரல், 12 வருஷத்துக்கு முன்னால கேட்டிருக்கா. ஐயோன்னு எந்திரிக்கிறா. அவன்தான் மானே தேனேன்னு சொன்னானே, விட்டுட்டு போயிட்டானே, ஒரே நாள்ல போயிட்டானே, அவன் தான். கண்ணகி அப்படி ஒன்னும் சொல்லல, அவ அப்படியே பார்த்துட்டு இருக்கா. வந்தவன் பேசினான். சலம் புனர் கொள்கை சலதியோடு ஆடி, குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம் பாடி எனக்கு நாணத்தகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நடிகையோட ஆடி சலதி அவளோட போய் வாழ்ந்து, எங்க 12 வருஷம் அந்த பொண்ணோட வாழ்ந்திருக்கான். வாழ்ந்த அந்த பெண்ணை என்ன சொல்கிறான் இவன்? சலதி என்கிறான். சலதியோடு வாழ்ந்து குலம் நெறி வான் பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடி எனக்கு நாணத்தகும். நாணத்தால வந்து நிக்கிறமானோட இப்படி பார்த்தா, ஓ காசு தொலைச்சிட்டேன்னு வர்றியா? ஒன்னும் கவலைப்படாத, உன் காலில் போட்டிருக்கிற சிலம்பு இருக்கு, இந்தான்னு செருப்பு எடுக்கிற மாதிரி அதை எடுத்து கொடுத்தா. எடுத்துட்டு போனா. இல்ல கண்ணகி, உன்னோடு வாழத்தான் வந்திருக்கிறேன். ஒண்ணுமே பேசலைங்க அந்த பொண்ணு. அக்கத்துல துணி 4 எடுத்து கட்டிக்கிட்டு அம்மா அப்பா யாருக்கிட்டையும் சொல்லல, மாமனார் மாமியார் யாருக்கிட்டையும் சொல்லல, போலாங்கன்ட்டு நின்ட்டான். பயந்து போனாங்க. கோவலன் செத்த இடம் அது. தவறு செய்துவிட்டு தன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய கணவனுக்கு அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணாம, முகத்தில் அறைந்து கொண்டு அழாமல், போலாம் வாங்க என்று உறுதியாக நின்ற அந்த கண்ணகியை எனக்கு பிடித்திருக்கிறது. போறா. கடைசியா சாவரத்துக்கு முன்னால இந்த கேள்வியை அவன் கேட்கிறான். நிறைய ஆண்கள் மிரண்டு பாக்குறாங்க. இதுல என்ன இருக்குது சொல்றேன். கோவலன் செத்த இடத்தை சொல்றேன். கோவலன் எங்க செத்தான் தெரியுமா? கேட்கிறான். கண்ணகி, நான் வந்தேன், ஒண்ணுமே பேசலையடா. எழு என்றதும் எழுந்தனை, கண்ணகி என் செய்தனைன்னு கேட்ட உடனே எங்க அம்மா சொன்னான், போற்றா ஒழுக்கம் புரிந்தீர், யாவதும் மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் என்று சொன்னான். என்னால எந்த வாழ்க்கையை மாத்திக்க முடிஞ்சுதா? உன்னை கூட்டிட்டு வர முடிஞ்சுதா? என்னோட உன்னை வாழ வைக்க முடிஞ்சுதா? உனக்கு பிள்ளை பெறறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா? எந்த வாய்ப்பும் இல்லடா. அதனால தான்டா வானோடனே வந்துட்டேன்னா. இன்றைக்கு நம் கண்ணகி, நம் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய கண்ணகி அப்படி சொல்ல வாய்ப்பில்லை. சொல்லிட்டாவ. அங்க செத்தாம கொற்றவையில் எழுதுகிறார் ஜெயமோகன். உங்கள் அனைவருக்கும் சொல்லுகிறேன், கவுந்தி அடிகள் நடை போட்டு நீலியாக இருக்கக்கூடியவள் கவுந்தி அடிகளாக வந்து அவளை கூட்டிட்டு போவாங்க. கண்ணகிக்கு கவுந்தி தந்த அந்த நீலி தந்த பரிசு என்ன தெரியுமா? ஆண்களுக்கு சொல்லுகிறேன், இது பெண்களுக்கான உலகம் இல்லை, இது ஆண்களுக்கான உலகம்.
உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை என்று. அதை தந்தான் ஜெயமோகன் கொற்றவையின் வாயிலாக கண்ணகிக்கு. பாலைவனத்தில் போகின்ற பொழுது சென்னாயின் கண்களை கொடுத்தான், மலையில் ஏறுகின்ற பொழுது குரங்கின் கண்களை கொடுத்தான், வயலில் போகின்ற பொழுது நண்டுகளின் கண்களை கொடுத்தான். ஏன் ஐயா நீ கண்களை கொடுத்தாய் என்று நான் கேட்கிறேன். ஒரு எழுத்தாளன் போதி மரமாக நின்று தன் புத்தகத்தை என் மீது கவிழ்த்து சொல்லுகிறான். அந்த பெண்ணுக்கு மறுக்கப்பட்டதே உலகம் தானே. அந்த உலகத்தை அவளுக்கு தருவதை விட வேறு என்ன பரிசை அந்த கண்ணகிக்கு நான் தந்துவிட முடியும்? அதனால் தான் அவளுக்கு அத்தனை கண்களை நான் கொடுத்தேன் என்று சொல்கிறான். வாழ்க்கை என்பது நமக்கு முன்னால் விரிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. வாசித்து விடுங்கள், படித்து விடுங்கள். என் முதுமைக்கு நான் காத்திருக்கிறேன் தோழமைகளே. கண்கள் மட்டும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. ஏனென்றால் படித்து கடப்பதற்கு அத்தனை புத்தகங்களை